ஏங்க இந்த அம்மாங்கலாம் இப்படி இருக்காங்க? எவ்வளோதான் பாத்திரம் கீழ இருந்தாலும், அந்த மேல இருக்கிற தூக்குச்சொம்ப வந்துட்டு எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணனுக்கு ஒரு வேலை குடுத்தாங்க பாருங்களேன். அந்த இடத்துல எங்க அம்மா வந்து நின்னாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சம்படம்னு வந்து சொல்லுவாங்க. ஆனா, இதுல ஒரு வேலை வந்துட்டு எங்க அம்மா பண்ணுவாங்கங்க. இந்த சம்படத்துக்குள்ள பலகாரம் இதெல்லாம் வந்துட்டு போட்டு பீரோக்குள்ள போட்டு பூட்டி வைப்பாங்கங்க. அத கேட்டு வாங்குறதுக்குள்ள என் ஜீவனே வந்துட்டு போயிரும். இப்போ உள்ள பசங்களுக்கெல்லாம் நெறைய பாட்டு வந்துட்டு தெரிய மாட்டுது. எங்க அண்ணன் பையன்கிட்ட ஒரு பாட்டு வந்து கேட்டேங்க. "எருக்கஞ்செடியோரம்" அப்படின்னு வந்து ஸ்டார்ட் ஆகவுடனே, "ஏய் அங்கிட்டு போ இதெல்லாம் என்ன பாட்டு?" அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டான். இந்த பாட்டை பிடிக்காதவங்க இந்த உலகத்தில் யாராச்சும் வந்துட்டு இருப்பாங்களா? இது வந்துட்டு சம்பளங்க. நிறைய பேருக்கு வந்துட்டு சீர்லாம் வந்துட்டு கொடுத்து விடுவாங்க. இதை யார் இந்த மினி இட்லியை கண்டுபிடிச்சாங்கன்னு வந்து தெரிஞ்சாங்கன்னா அவங்க காலில் விழுந்து வந்து கும்பிடணுங்க. ஏன்னா இந்த மினி இட்லியில் அப்படியே சாம்பாரை ஊற்றி மேலே வந்துட்டு பரவலாக வந்துட்டு பொடியை தூவி அப்படியே சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வேறு லெவலில் இருக்கும். ஆனால் வேலை பார்க்குறது யார்? நம்மளுடைய மதர். அதெல்லாம் நம்ம வந்து கண்டுக்கவே முடியாது. லபக்கு லபக்குன்ற நம்ம இட்லியை வந்துட்டு முழுங்க வேண்டும். இந்த மாதிரியான லாங் வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிக்கிறேன், மறந்துடாமல் பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரியான ஆர்கனைசர் ஸ்டாண்டை வந்து கேட்டிருந்தாங்க. இந்த ஸ்டாண்டெல்லாம் வச்சு என்ன பண்ணுறதுன்றதான் எனக்குமே வந்து தெரில. இதில் வெங்காயம், பூண்டு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்துட்டு போட்டால் தெரியுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா தட்டு கிடக்கும், டம்ளர் கிடக்கும், எங்கள் வீட்டில் என்னென்னமோ வந்துட்டு கிடக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் ஆர்கனைசர். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு இட்லி, தோசை, அப்புறம் வந்துட்டு சாதம், ரசம், குழம்பு இது மாதிரி நீங்கள் வந்து ஊற்றி வச்சுக்கலாங்க. ரூ. 154, ரூ. 172, ரூ. 205, ரூ. 198 இந்த ரேஞ்சஸ்க்கே வந்துட்டு அவைலபிளாக இருக்குங்க. லாங் வீடியோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மறந்துடாமல் நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு சொல்லுங்கள். ஒரே ஒரு பாட்டு மட்டும் எனக்கு ஞாபகம் வந்துட்டே இருந்துச்சுங்க. இந்த பாத்திரம் சம்மந்தப்பட்ட கடைகள்லாம் வந்துட்டு பார்க்கும்போது ஒரு சந்தையில் வந்துட்டு பாட்டு வரல, யாருக்காச்சும் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். காய் கட்டுறதுக்கு ஒரு நவீன மிஷினுங்க. இந்த பக்கெட்டு வந்து கட் பண்ணணுமா, இந்த பக்கெட்டு அதே கத்தி வச்சு தளரணுமா, அது போய் டபக்குன்னு போய் விழுந்துருமா. இந்த பேஜ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.